விலையில் பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சனிக்கிழமை இரவிலே ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் இதுவரை செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்போமா? அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசிலாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நம்மை என்று போதித்து நடத்துகிற தேவர் அவர். இதுவரை நம்மை போதித்து நடத்தினார், இனிமேல் நம்மை போதித்து நடத்துவார். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. உன்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. ஆண்டவர் நமக்கு போதித்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்து உம்மை துதிப்பேன். இன்னைக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா, அந்நிய பாஷை வரம் எல்லாருக்கும் நிச்சயமாய் இருக்க வேண்டும். அந்த அந்நிய பாஷை வரங்களிலே நாம் முன்னேறி திரும்ப இன்னும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, அநேகரை காட்டிலும் அதிகமான பாஷைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வரங்கள்னாலே என்ன நடக்குதுன்னா, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர் இன்னும் ஆவிக்குள்ளே மாறுகிறார், ஆவிக்குள்ளே ஆகிறார், இன்னும் அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார். விசுவாசத்திலே அவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படி ஒரு வைராக்கியமும் ஒரு எண்ணமும் உண்டாகிறது. இதெல்லாம் அந்நிய பாஷை வரங்கள் இன்னும் அதிகமாய் இருக்கும்போது நடக்கிற காரியங்களா இருக்கிறது. ஸோ நீங்கள் அதிகமான பாஷைகளை பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி பேசுகிறான். ஏனென்றால் அவன் பேசுகிற பாஷை அவனுக்கே நிறைய நேரங்களில் தெரியாது. ஆனா அந்த பேசுகிற பாஷைகளை சாத்தானால் புரிந்து கொள்ள முடியாது. சாத்தானால என்ன நாம் ஜபிக்கிறோம், எப்படி எந்த நேரத்தில் என்ன ஜபம் நாம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு வெளிப்படுத்தி
அந்த காரியங்களிலே நம்ம நடத்துகிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நாளைக்கு வருகிற காரியங்களா இருந்தாலும், அதற்கு பின்பாக வருகிற காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் அந்த நாட்களில் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு யாருக்கும் தீங்கு வராதபடி ஜெபிக்கும்படி, ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்படி நம்மை பலப்படுத்தி நாம் ஜெபிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாய் இருப்பீர்கள். கனி என்று ஒன்று நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை. ஆண்டுக்காக வாழுகிறவர்கள் பின்னோக்கி போவதில்லை, பின்னோக்கி போகக்கூடாது. பின்னோக்கி போனா அவங்க ஊழியத்துக்கு அவர்கள் லாய்க்கு இல்லாதவர்கள் என்று சொல்லி விதத்தில் நாம் பார்க்கிறோம். அவங்க they should not go back. ஏன்னா பின்னோக்கி போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சாத்தான் பயன்படுத்தி தந்திரமாய் அவர்களை கீழே தள்ளுகிறார். அதனால ஆண்டிடத்துல வந்துட்டு, ஆண்டுடைய ஊழியத்துக்கு நாம் வந்துட்ட பிறகு நாம் பின்னாடி பார்க்கறது நல்லதில்லை. பின்னாடி பார்த்தா சாத்தான் நம்மை மடங்கடிக்கும்படி அவன் அநேக காரியங்களை கொண்டு வருவான். அதை நாம் மேற்கொண்டு மீள முடியாது. ஸோ நாம் இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சட்டைகளின் மறைவில் இருக்கும்போது நமக்கு நன்மை உண்டாகும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீற்றுப்போலும் நீங்கள் இருக்கும்படி இந்த சனிக்கிழமை, இந்த 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வருகிற மே மாதம், ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்க தான் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருக்குமே அந்த விருப்பம் உண்டு. எல்லாருக்குமே தாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போ, நீரூற்றை போலவே நீர்ப்பாய், வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களோ ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல், நீரூற்றை போலவே நீர்ப்பாய், வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை. வறட்சியான காலங்கள் என்று ஒன்று எல்லாருக்கும் வரும். அந்த வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் தேவைகளை சந்திப்பார். உன் தேவைகள் அனைத்தும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அந்த வறட்சியான காலங்களில் ஆண்டவரை செய்து முடிப்பார். அப்புறம் அடுத்த வரி, வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல பெருகே செய்வார் உன் சமாதானத்தை. இந்த உலகத்தில் நமக்கு முக்கியமானது சமாதானம், சந்தோஷம், சமாதான, சுகம். இதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாம் மனுஷனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யார்கிட்டனா? இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான். ஏன்னா அவர் தான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் மாத்திரம் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். வேற யாருமே கொடுக்க முடியாது. உங்களை ஐஸ்வர்யத்தால் நிறைக்கிறவர் அவர் மாத்திரம்தான். வேற யாரும் உங்களை ஐஸ்வர்யமானாய் மாற்ற முடியாது. ஏமாற்றி வாழுகிறவர்களை குறித்து நான் பேசல. ஆமென். பாடுமா? வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல பெருக செய்வார்
உன் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தால் நிறைத்திடுவார். முதிர் வயது வரை சுமந்திடுவார். ஐஸ்வர்யத்தால் நிறைப்பார். முதிர் வயது வரை உன்னை சுமக்குகிற தேவன். முதிர் வயது வரை சுமந்திடுவார். வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல பெருக செய்வார். உன் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தால் நிரப்பிடுவார். முதிர் வயது வரை சுமந்திடுவார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே அது நிறைவாய் நமக்கு நடக்கும். ஆண்டவரே, கேந்திரோகானியா கரியாந்திரோனியா அந்திரோகா ரிஷா ஹரி கிரியோந்திரோனியா ருபாக்கா நீ கரியோந்திராக்கா நியா திரோனியா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது படுகிற வேதனை நிரந்தரம் அல்ல. இது நிரந்தரம் அல்ல. இதோ உனக்காக நான் வைத்திருக்கிற பொக்கிஷம் உனக்கிட்ட வந்து சேரும் நேரம் வந்திருக்கிறது. உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்காக வைத்திருக்கிற அந்த காரியம் உன்னிடம் வந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் நீ சுதந்திரமாய் வாழும்படி, சந்தோஷமாய் வாழும்படி ஆண்டவராகிய கர்த்தராகிய நான் உனக்கு அதை கொடுக்கும்படி அவளோடு கூட காத்திருக்கிறேன். உன் காத்திருப்பு முடிந்தது. உன்னுடைய பலவீனங்கள் மாறிற்று. இப்போது சரீர பலவீனத்தோட நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம். சில சரீர பலவீனங்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எஸ் லார்ட், எங்களுக்கு முக்கியமாக தேவை சுகம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு. எங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நீங்க எங்களுக்கு கொடுத்தால் போதும். அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஆசைப்படுவதற்கு அது வேஸ்ட். ஆண்டவரே, நீர் என் தேவன், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவன், சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நீங்க கூட சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுங்க? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே,
கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் அருமை தேவ பிள்ளைகளே, சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுல, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுல அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும், வரங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் வித்தியாசமான வரங்கள் உண்டு. அவரவர்கள் அந்த வரங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் ஊழியம் செய்வது நல்லது. நான் அதிகமாய் போதிக்கலைன்னா கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பெரிய கிஃப்ட் என்னன்னா, ஆண்டவரை துதிக்கிற கிஃப்ட், ஆண்டவரை பாடுகிற கீர்த்தனை பண்ணுகிற கிஃப்ட். தாவீது சொல்லுகிறார், எல்லா வரங்களை காட்டிலும் உயர்ந்த வரம் கர்த்தரை துதிக்கிற வரம் தான். அந்த கர்த்தரை துதிக்கிற வரத்துல தான் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அவர்கள் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான் உண்மையாக நடக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கிறோம். அவங்க ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றவங்களா இல்ல, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றவங்களா இல்ல, ஆனா கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கிறபடினால் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர், துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறார். எங்க துதி இருக்கோ, நான் சும்மா ரொம்ப ஞானி, எனக்கு அது தெரியும் இது தெரியும், பைபிள உங்களுக்கு நல்லா போதிக்கிறேன், பிரசங்கம் பண்றேன்னு சொன்னா அது வெரி குட். ஆனா அது நான் போதிக்கிறேன், ஆனா துதிக்கும் போது நான் கர்த்தரை இழுக்கிறேன். போதிக்கிறது வேற, இழுக்கிறது வேற. நான் போதிக்கும் போது ஜனங்களுக்கு போதிக்கிறேன், ஜனங்களுக்கு ரொம்ப அதிகமாய் நான் நன்றாய் பேசி அவர்களிடத்துல பாராட்டு பெறுவதற்காக நான் போதிக்கிறேன்னு சொல்லி கூட நிறைய பேர் போதிக்கிறாங்க. அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய அறிவு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் காட்டிலும் போதிக்கிறேன், அது போதிப்பது நல்லது. ஆனா துதிக்கிறது எப்படி, துதியில் எப்படி வல்லமை கிடைக்கிறது என்று போதிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் ரொம்ப நேரம் வர்ஷிப்புக்கு சர்ச்சில் இடம் கொடுக்க மாட்டாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. வார்த்தை முக்கியம். நான் சொல்றேன், வார்த்தை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவரை குறித்து அறிஞ்சு நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். அது இட்ஸ் a promise from the Lord. அப்படின்றால் வாக்குத்தத்தம் கர்த்தரிடத்துல. அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்றோம்னா, துதிக்கும் போது கர்த்தாவே நன்றி என்று சொல்லி துதிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்களாம் உண்மையாய் மாறுகிறது. உண்மையாய் மாறுகிறது எப்படி என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ துதிக்க கர்த்தருடைய ஆவியானவரை நாம் அப்படியே கொண்டு வருகிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். So worship the Lord. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் சந்தோஷமாய் மாறுகிறது. பாடுவோமா? உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நீங்க தானே என்னுடைய ஆண்டவரே, எனக்காக எல்லாமே செய்திடுவீர். நீங்க தானே என்னுடைய ஆண்டவரே, எனக்காக எல்லாமே செய்திடுவீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்களை நீர் உடைத்திடுவீர். நான் அமர்ந்து நீங்க எனக்கு செய்யும் ரட்சிப்பை நாங்கள் பார்த்திடுவோம். அலை தீரே இயேசுவே,
அன்போடு என்னை அழைத்திலே, ஆண்டுடைய சேவையிலே நாங்கள் மறிப்போமே. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிப்பார். என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், அவரை பின் செல்வேன். நம்மோடு கூட இருக்கிற அநேகர் நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், நம்முடைய சபை விசுவாசிகளா இருக்கலாம். எல்லாரும் நம்மை கைவிடலாம், ஆனா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு ஒரு தேவை இருக்கலாம், அந்த தேவைக்காக சொல்லியிருக்கலாம், ஆனா யாருமே அதை குறித்து கவலைப்படாம இருக்கலாம். யாரும் அதை குறித்து என்னன்னு கூட விசாரிக்கிறவர்களா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். மனுஷனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஆண்டிடத்தில் எதிர்பார்ப்போம். அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். இந்த நைட்ல, இந்த இரவு வேளையில உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரு. நீங்க பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் நம்புங்க. யார் கைவிட்டாலும் அவரை பின் செல்லுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து நீங்கள் அமர்ந்திருந்து அவரை தேவன் என்பதை அறிந்து கொள்வீங்க. ஜனங்க உங்களை பார்த்து சிரிச்ச ஜனங்க, இவங்களை தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஜனங்க மத்தியில கர்த்தர் உங்களை நல்ல நிறுத்துவார். எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க ஒன்றதுக்கும் பிரயோஜனம் தோத்து போயிட்டாங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் செல்வேன், எனது இயேசுவை. அகலால உயரமாம், அகல ஆல உயரமாம், என்ன என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். He will not leave you. நீங்கள் வெறுமையா இருக்கும்படி உங்களை விட மாட்டார். உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா வெற்றியும் கர்த்தர் உடைத்து தகர்த்து எறிவார். என்ன வந்தாலும் நம்புங்க, கர்த்தரை காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. Can I play? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததால், மீட்பர் உதிர பலத்தினால் சத்ருவை நான் வென்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே நாங்கள் சாத்தனை ஜெயிப்போம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களிடத்தில் பலன் இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறவருக்கு பலன் இருக்கு. அவருடைய பலத்தினால் நாங்கள் ஜெயிப்போம். எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் இடது பக்கத்தில் 1000 பேரும், எங்கள் வலது பக்கத்தில் வரும் 10,000 பேருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. மோசே அந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஜெபம். ஆண்டவரே, மோசே கூப்பிடுகிறார், எழுந்தருளும், எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எழுந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது அப்பா. நீங்க எழுந்தருளும், உங்களுடைய நேரம் வந்திருக்கிறது, நாங்கள் கூப்பிடுகிறோம். எழுந்தருளும் ஆண்டவரே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக.
எங்களுக்கு விரோதமாக பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. கர்த்தராகிய தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி எழும்புவாராக. அவருடைய கரத்தின் வல்லமைக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். அவருடைய கிருபையின் வல்லமைக்குள்ளே நாங்கள் இருப்போம், என்றென்றும் இருப்போம். எங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி இதுவரை எங்களை நடத்தின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவார். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். என்ன சொல்லுவோம்? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆசன் ராஜா ஜெபம் பண்றாரு. அவருக்கு விரோதமாக ராஜாக்கள்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க, சேர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணும்படி வராங்க. நிறைய ராஜாக்கள்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க. அவர்கிட்ட அவ்வளோ போர் சேவகர்கள் இல்லை, குதிரை வீரர்கள் இல்லை, ரதங்கள் இல்லை. அவங்க ரதங்களோட சேரியட்ஸ் என்று போட்டிருக்கு. ரதங்களோட அநேக யுத்த வீரர்களோட இவருக்கு விரோதமா வராங்க. அப்ப சொல்றாரு, ஆண்டவரே நாங்க பலனுள்ளவர்கள் இல்லை ஆண்டவரே. அவங்க பலனோடு வராங்க. ஆனா பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா வருகிறவங்க வல்லமையோடு வருகிறது போல எல்லாருக்கும் முன்பாக காட்சியளிக்கிறார்கள். அவங்க பயங்கரமா வராங்க. நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்யும். எங்களுக்கு துணை நில்ல ஆண்டவரே. மனுஷன் என்னை அல்ல உம்மை மேற்கொள்ள விடாது. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது ஆண்டவரே. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியமா இருக்கிறது. Everything is an ordinary thing for the Lord. It's easy for the Lord to give us the victory. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது ரொம்ப லேசான காரியமா இருக்கிறது. ஸோ எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்க 10,000 பேர் வலது பக்கத்தில் வந்தாலும் இடது பக்கம் 1000 பேர் இருந்தாலும், ஆண்டவரே நீதானே நம்பிக்கை, உமேல் நான் நம்பிக்கை வைத்து நான் சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. மனுஷனை நான் சார்ந்தில்ல, மனுஷ புயத்தை நான் சார்ந்தில்ல ஆண்டவரே. உம்மை சார்ந்து இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. I will not be ashamed. Hallelujah. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. Hallelujah. ஆண்டவரே உங்களை நம்பி நான் வந்திருக்கிறதுனால நாங்க வெட்கப்பட்டு மாட்டோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். தெய்வீக சுகத்தால் என்னை நிரப்பி, அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே. தெய்வ சுகத்தால் என்னை நிரப்பினே, அபிஷேகத்தால் என்னை நிரப்பினே. ஓ come on. Hey Elohim, hey
துதிப்பேன். ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, உம்மை துதிப்பேன். எத்தனையோ பேர் என் அருகில் வந்தாலும் எனக்காக யுத்தம் செய்பவர் நீர். உம்மை நோக்கி நான் கூப்பிடும் நேரம் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்திருவீர். ஓ come on. Hey Elohi, hey Elohi, உம்மை துதிப்பேன். Hey Elohi, hey Elohi, hey Elohi, உம்மை துதிப்பேன். சீக்கிரமாய் எனக்கு விடுதலை தருவீர். எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் எல்லாவற்றையும் நீர் உடை தெரிந்தீர். ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, உம்மை துதிப்பேன். Come on, sing. Hey Elohi, hey Elohi, hey Elohi, உம்மை துதிப்பேன். தாழ இருந்த என்ன மெல்ல மெல்லவே உயர்த்தி உயர்த்தி நடத்தினை ஐயா. தாழ இருந்த என்ன மெல்ல மெல்ல நீ உயர்த்தி உயர்த்தி நடத்தி வந்தீர் ஐயா. நான் உம்மை நம்புவேன், உங்க வார்த்தையை நம்புவேன். நீ சொன்னதை எனக்கு செய்திடுவீர். ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, உம்மை துதிப்பேன். ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, ஹே எல்லோஹி, உம்மை துதிப்பேன். நடந்தாலும் படுத்திருந்தாலும் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் என் இயேசு என்னோடு இருப்பார். என் இயேசு உன்னோடு இருப்பார். என் இயேசு என்னோடு இருப்பார். என் இயேசு உன்னோடு இருப்பார். சங்கட சமயங்களில் மயங்கியே வாடுகிறேன். தூங்கனே இறங்குமென ஏங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல். நான் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்க நாட்களில் கூட நான் காரில் போயிட்டுருப்பேன். என்னால் மறக்க முடியாத நாட்கள். சில பிரச்சனைகள், சில கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும். பிஸ்னஸில் சில காரியங்கள் தடையாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் நாட்களில் அதை தாண்டி வரணும். அப்போ ஆண்டவரே, உங்களால் முடியாதது ஒன்று உண்டு என்று நான் சொல்லுவேன். ஒரே ஒரு காரியம் உங்களால் முடியாதது இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களால் ஒன்று முடியாது. என்ன முடியாதுன்னா, என்னை விடுதலையாக்காமல் இருப்பது தான் உங்களால் முடியாது. என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிற தேவன், என்னை விடுவிக்காமல் இருப்பது தான் உங்களால் முடியாத காரியம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லி கலக்கத்தோடு காரில் போய் கொண்டிருக்கும் போது இந்த பாடல்களை நான் பாடுவேன். சில நேரங்களில், அநேக நேரங்களில் என் மகள் கூட என் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பா. அவள் சின்ன பிள்ளை, அவர் 3-4 வயசு இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இந்த பாடலை பாடி என் கண்களில் கண்ணீரோடு பாடிட்டு இருப்பேன். அதை என் பொண்ணு பாப்பா பார்த்துட்டு அவளுடைய கண்களில் கூட கண்ணீர் வரும். டேடியுடைய கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் என் பொண்ணு உட்காந்துட்டு 4 வயசு இருக்கலாம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 3 வயசு இருக்கலாம், 4 வயசு இருக்கலாம், என்னை பார்த்துட்டு
அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்து அப்படியே அவளும் கண்ணீரோடு இருப்பா. நான் இந்த பாடலை பாடுவேன். சங்கட சமயங்களில் மயங்கியே வாடுகிறேன், தூங்கனை இறங்குமென ஏங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு, ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியது. ஹல்லேலூயா. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கும் பெரியதா இருக்கிறது. தெரிந்தோ தெரியலையோ, அந்த வயசுல நான் பாடின பாடல் இன்னைக்கு மலையாளிகள், ஏற்காடு மலையில இருக்கிற ஹில் ட்ரைப்ஸ், அவங்களுடைய பேர் மலையாளிகள். மலையாளிஸ் தான் மலையாளிஸ் நினைக்காதீங்க. மலையில் இருக்கிறவங்க எல்லாருமே மலையாளிஸ். எல்லாம் மலை பாங்கான இடத்துல தங்குகிறவர்கள் தான் மலையாளிஸ். மலையாளிகளுக்கும் பெரியது என்று சொல்லி அன்னைக்கு கொடுத்த பாட்டு இன்னைக்கு மலையாளிகள் மத்தியிலும் பெரியதாக இருக்கும்படி கர்த்தரை நிரூபித்து நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு சொல்லி God bless you. எதிர்பாருங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீர்த்து போலும் இருப்பாய். கலங்காதீங்க. நீங்க ஒருவேளை குறையோட இருந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. இந்த பாடல் அப்படிதான் இருக்கு. குறை உள்ளவனானாலும் கூடவே இருக்கிறீர். குறை உள்ளவனானாலும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். எந்திரோ காணியாந்திரோ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். திருப்தியாக்குகிறீர். அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது எனக்கு ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. God bless you. அன்று உங்களை பார்த்து சொல்றார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர்ச்ச போல நீ இருப்பாய். இது எடுத்துக்கொள்ளுங்க, அன்று உங்களை ஆஸ்வதிப்பார். இது எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் நிற்பேன், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், வற்றாத நீர்ச்ச போல நான் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். God bless you. Hallelujah.